உடலின் மற்ற திசுக்களின் போல் இதய தசை மண்டலமும் சரியான வேலை செய்ய ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை தேவைப்படுகிறது. இதயத்தை சுற்றியுள்ள கொரோனரி அர்டரிகள் இந்த தேவையை நிறைவேற்றுகின்றன. ஆனால் சில சூழ்நிலைகளில் கொழுப்பு கொரோனரி அர்டரிகளின் சுவர்களில் சேர்ந்து இதய தசைகளுக்கு செல்லும் ஆக்சிஜனின் அளவை குறைக்கிறது. இந்த கொழுப்பு தங்குதலே அதெரோஸ்க்ளீரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதெரோஸ்க்ளீரோசிஸ்கான 3 முக்கியமான காரணிகள். 1. உயர் இரத்த அழுத்தம். 2. உயர் கொழுப்புச்சத்து அளவு. 3. புகைத்தல். இந்த கொழுப்பு தடை உடைந்து உடலின் அவசர சரிசெய்யும் அமைப்பை செயல்பட வைக்கிறது. பிளேட்லெட்கள் என்று அழைக்கப்படும் இரத்த அம்சங்கள் அந்த பகுதி கொழுப்புடன் ஒட்டி கொண்டு தகரத்தை உருவாக்குகின்றன. இந்த தகரம் இரத்த ஓட்டத்தை முற்றிலும் தடுத்து இதயத்திற்கு செல்லும் ஆக்சிஜன் வற்றுவதற்கு வழிவகுக்கிறது. இது இதய டாக் அல்லது இதயநிலை பாதிப்பு ஆகும். இதயத்தை ஆற்றலாக செயல்படுத்தும் செல்கள் நிமிடங்களுக்குள் அழிக்கப்படத் தொடங்குகின்றன. இதயமோ தப்பிக்காமல் துடிக்கலாம், ஆனால் அதன் இயல்பான துடிப்பை இழக்கக்கூடும். இதயத்தின் பெரிய பகுதி பாதிக்கப்படும் போது அது முற்றிலும் துடிப்பதை நிறுத்தி இதய நிறுத்தம் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படக்கூடும். சாதாரணமாக நினைப்பது போல ஒருவரின் மார்பு பிடித்து விழுவதுதான் இதய டாக் என்று தவறாக கருதப்படுகின்றது. உண்மையில் இதய டாக்கின் அறிகுறிகள் நுண்ணியவையாக இருக்கும். சிலருக்கு சிறிய துளியோடு தொடங்கி அதை மெல்ல மெல்ல அதிகரிக்கக்கூடும். மேலும் ஒருதலை முடிக்காத வெப்பம், மார்பில் மெல்லிய வலி, கை, கழுத்து அல்லது வயிற்று பகுதியில் வலி, மூச்சு திணறல் மற்றும் சுட வியர்வை போன்ற அறிகுறிகளும் காணப்படும். இதய டாக்கை சிகிச்சை செய்ய நேரம் மிக முக்கியம். தொடக்க கட்டத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்படும் போது இது முற்றிலும் மீட்கக்கூடியது. 30 நிமிடங்களில் நிரந்தர சேதம் ஏற்படத் தொடங்குகிறது. மேலும் அறிகுறிகள் தோன்றிய பிற மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.